பிரைஸ் த லார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, மருதக்குறிச்சி OMCA கூட்டம். தலைவர் திரு ஞானதாஸ், செயலர் திரு லாரன்ஸ், கணக்கர் திரு ஜாஸ்ரின், பொருளாளர் திரு ஜான்ட்ரூஸ் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை நீரஞ்சி என்னாலே பாரில் ஏறும் நான் செய்திடையலே சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமத்தாய் நிறுத்தி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். சிறப்பு செய்தி. KG சிசில் MSc MAd MPhil மேனாள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், OMCA கஞ்சிக்குழி செயலர். இந்த இடத்தில் பலருமாக கூடி உண்மை நோக்கி பாடவும் வேதத்தை வாசிக்கவும் அந்த கிடைக்காம போனாலும் கேட்கிறோம். இப்பொழுது மணியே ஒரு சில சமூகத்துக்காக தான் செய்தார். ஆன்மீக பணியை அதிகமாக செய்தாலும் எப்பொழுதும் அந்த சுகவீனமானவர்களை சுகமாக்குவதும், சமூகத்தில் ஒடுக்கப்பட்டோரை எல்லாம் உயர்த்துவதும், இன்னும் எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் தட்டி கேட்பதும், அப்படி பல விதங்களில் சமூக சேவை தான் அதிகமாக செய்தார். அந்த OMCAயும் அந்த சமூக உணர்வோடு தான் இந்த OMC தொடங்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது. நிறைய பேருக்கு தெரியலாம். இன்னும் இந்த OMCA தொடங்கினதே அமெரிக்காவில் தான். அமெரிக்காவில் 15 இளைஞர்கள் சேர்ந்து ஜெபித்து, பல நாட்களாக ஜெபித்து, அவர்களுக்கு கிடைத்த அந்த வெளிப்பாட்டு நிமித்தம் தான் இந்த OMCA தொடங்கப்பட்டது. இந்த அமெரிக்காவில் 1844ஆம் ஆண்டு தொடங்கி இன்றைக்கு உலகம் முழுவதும் OMCAகவும் YWCAகவும், யங் மென் கிறிஸ்டியன் அசோசியேஷன், யங் உமன் கிறிஸ்டியன் அசோசியேஷன், அப்படி 2 பிரிவுமாக மிகவும் சீரான முறையில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. எந்த அரசியலமைப்போடு சேராமல் எல்லா எல்லா நாடுகளிலும் அங்கீகாரம். அதில் ஒரு முக்கோணம் இருக்குது. இதில் அந்த முக்கோணம் இருப்போம் நம்ம பார்க்கலாம். 3 கோணம். ஒரு சிலருக்கு தெரியலாம் அந்த முக்கோணத்தினோட. நான் 1987 நினைக்கிறேன் ஒரு கேம்ப் முழுக்கோடு OMCAவில் நடந்தது. அப்போ அதை பற்றி அதிகமாக ஒருவர் விளக்கினார். அது இன்று கூட எனக்கு மறக்கவில்லை. அப்போ அந்த 3 பக்கமும் ஆவி, ஆத்மா, சரீரம், மைண்டு, சோல், ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடியது. ரெட் கலர்ல தான் வைப்பாங்க. சிவப்பு நிறம். அந்த சிவப்பு நிறம் ரத்தத்தை குறிக்கிறார். ரத்தம் என்னன்னா நம்ம உடம்பு முழுவதும் எப்பொழுதும் ரத்தம் வருவதாக சும்மா இருக்காது. எப்போ ஆக்டிவாக, எப்பொழுதும் இளைஞர்கள் எப்பொழுதும் அந்த இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அந்த ரத்தம் இயங்குவது போல அது அந்த OMCA எம்பளம் அது கரெக்டாக அவர்களால் நிர்ணயிக்கப்பட்டு போடப்பட்டுள்ளது. அந்த OMCA என்று சொல்லக்கூடிய பல யூத் ப்ரோக்ராம்ஸ், யூத் இளைஞர்களை முன்னணியில் சமூக சேவைக்காக அழைப்பது யூத் ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம கூட அதிகமாக இட வேண்டும். அவர்களை அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ், ஆளுமைத்தன்மை அவர்கள் அதிகமாக. நீங்கள் இப்போ விளையாட்டு போட்டிகள், இன்னும் பேச்சு போட்டிகள், பாட்டு போட்டிகள் எல்லாம் வைக்கிறீங்க. அதுக்கு மெயின் காரணமே இந்த அவர்களை சமூகத்தில் கொண்டு வந்து எப்பொழுதும் அந்த ஆற்றல் உடையவர்களாக, அவர்களை ஒரு ஆளுமைத்தன்மை உடையவர்களாக மாற்றுவது அந்த யூத் ப்ரோக்ராமுடைய முக்கியத்துவம். மட்டுமல்லாமல் அந்த ஸ்போர்ட்ஸும் நல்ல இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுப்பாங்க. OMCAயும் நல்ல ஸ்போர்ட்ஸு, விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த நந்தனத்தில் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் OMCAயில் இருந்தவரோட ஒரு 3 பேர் முன்னால் படித்தாங்க. மருத்துவ முகாம்கள் போடு. நாங்கள் கஞ்சிக்குழியில் நான் இப்போ 57, 88 எல்லாம் போடிய நேரம். அப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு யாருமே போக மாட்டாங்க, அதிகமாக போக மாட்டாங்க. அந்த வயசானவர்களை எல்லாம் கேட்பாங்க, பிள்ளைங்க அடுத்தது என்ன கேம்பு,
அந்த கண் காணாமல் இருந்தவர்களுக்கு நிறைய பேர் கண்ணாடி வாங்கி கொடுத்து அவரோட கண்ணை சரியாகக்கூடிய அளவுக்கு செய்து கொடுத்தவங்க. அவர் இப்படி மாத்தாண்ட ஒய்எம்சியில் இருந்தெல்லாம் அந்த கோழிகள் வளர்ப்பதை அவங்க தான் வந்து படித்து கொடுப்பாங்க. படித்து புதிய புதிய கோழிகளை கொடுத்து அதில் உள்ள கிடைக்கக்கூடிய அந்த முட்டைகளை விற்று அப்படிதான் அந்த சமூகத்தில் வந்து நிறைய பேர் அதை பிழைப்பு நடத்தி கொடுத்தார்கள். இன்னும் நாமக்கல் என்ன சொல்லக்கூடிய இடத்துல முட்டை மற்றும் பிராய்லர் இந்த அளவுக்கு உலக அளவில் வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இந்த ஒய்எம்சியை தான் காரணம். அதுலேயும் புதுத்துறை நம்ம மார்த்தாண்ட ஒய்எம்சியை தான் காரணம். ஒரு ஆடு கொடுப்பாங்க, அதில் இந்த குட்டி கிடைச்சாச்சுன்னா அந்த குட்டியை 4 வீடுகளுக்கெல்லாம் கொடுத்து அதுலேயும் ஒரு குட்டி வந்தோம்னா மீண்டும் ஒரு 4-5 அப்படி அந்த இடமே இந்த பொருளாதாரத்தில் வந்து முன்னுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஆகும். அதுபோல் இந்த நம்ம வெட்டுமணியில் எல்லாம் இந்த தேன் உலக அளவில் தேன் சுத்தமான நல்ல அதிக அளவு உற்பத்தி ஆகக்கூடிய தேன் நம்ம ஒய்எம்சியை தான் அதுக்கு ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம். இன்னும் பல தொழில்கள் இன்று பாசா இப்படிப்பட்ட பல இயக்கங்கள் எல்லாம் கண்டுபிடித்ததை நம்ம ஒய்எம்சியில் வச்சுக்கலாம். பல கூடைகள் நெய்தல், இன்னும் சின்ன சின்ன தொழில்கள் எப்படி இந்த வாழை நாரில் இருந்த கூடை செய்தல், குடிசை தொழில்கள், அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் இதெல்லாமே வந்து நம்ம ஒய்எம்சிஏ மூலமாக தான் அறிமுகமானது. ஆனால் இப்போ ஒய்எம்சிஏ இப்படிப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் உள்ள முழுக்கோட ஒய்எம்சிஏ, கன்னியாகுமரி ஒய்எம்சிஏ, மார்த்தாண்டம் ஒய்எம்சிஏ அப்படியா ஆதியாகமம் 3:17 முதல் 19 வரை நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். 19ஆம் வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இந்த சாபம் தான் இந்த ஆதியாகமத்தில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் உள்ளதுதான். நம்ம எவ்வளவுதான் மக்களை நம்ம முன்னேற்றியதற்கு ஒரு காரணமே இந்த சாபம் வந்து பூமி இருக்கும் அளவு இருந்து கொண்டே தான் இருக்கு. இந்த மண்ணுக்கு திரும்ப மட்டும் நம்ம எப்படி வியர்வை சிந்தி தான் உழைக்கிறோம். எல்லாம் வந்து நமக்கு நினைக்கிறது போல ஒன்றும் நடக்காது. அதாவது ஸ்டார்ட்டாக சொல்லணும்னா அது ஒரு சாபமாக இருக்கிறோம். அந்த ஏன்னா நம்ம ஆதி பெற்றோர் செய்த பாவத்தினால கடவுள் நம்மை அந்த உலகத்தை பூமியை சபித்தார். அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதான் இப்போ நம்ம கோவா இந்த நாட்களை 48 நாள் கடைபிடித்து அடுத்த நம்ம உயிர்த்தெழுதல் பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு தந்திருக்கிறார், ஒரு தேற்றரவாளனை நமக்கு தந்திருக்கிறார். அந்த தேற்றரவாளன் மூலமாக எப்படி அந்த சாபத்தை எல்லாம் முறியடிக்கலாம். கம்ப்ளீட்டாக நம்ம முறியடிக்க முடியாது, அது கிளியர். ஏன்னா மனிதன் எப்படி எல்லாமோ முன்னேற வேண்டும், எப்படி எல்லாமோ செய்ய வேண்டும் செய்யலாம். ஆனால் எல்லாத்துலேயும் தடங்கள் இருந்து கொண்டே இருக்கு. ஏன்னா அந்த சாபம் எதோட இருக்கு. அதிலிருந்து நாம் இந்த ஜெபம் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது அந்த தடைகளை எல்லாம் உடைத்து அந்த சாபத்தை எல்லாம் உடைத்து முன்னேறி செல்லலாம். எப்பொழுது அதனால் ஒய்எம்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த பொருளாதாரம், நம்முடைய வீடுகள், நம்முடைய ஆலைகளை எல்லாம் வைக்க, நம்ம என்ஜினியரிங் துறையானாலும் சரி பல துறைகள் நம்ம எல்லாம் தானே என்ன நினைச்சோம்னா இன்ஜினியரிங் எல்லா பிள்ளைகளும் இன்ஜினியரிங் படித்து முடிச்சாச்சோம்னா நம்ம எல்லாம் எப்படி ஜோதியாக பெரிய அளவுக்கு வந்துடலாம் நம்ம நினைச்சோம். ஆனால் அதுக்கு நிலைமை எப்படி மாறி தலைகளாக மாறிட்டு பார்த்தீங்களா, அது ஒரு சாபம். அந்த ஆதி பெற்றோர் செய்த அந்த சாபம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம உடைக்க வேண்டுமென்றால் இவைகளெல்லாம் ஜெபித்து தான் உடைக்க வேண்டும். நிறைய இன்ஜினியரிங் படித்தவர்களெல்லாம் இப்போ 4000-3000 ரூபாய்க்கு தான் வேலை, அந்த பிள்ளைகளெல்லாம் வேலை செய்கிறோம். எவ்வளோ துப்பாக்கியமான ஒரு சிலர் நல்ல வேலை பெறாங்க. ஆனால் நம்ம மனிதன் நினைக்கிறதுக்கெல்லாம் தடை இருந்து கொண்டு அதான் பைபிளில் தடைகளை எல்லாம் தான் மாற்றி போகிறதுனால அது நம்ம உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும். கண்டிப்பாக இப்படிப்பட்ட கொரோனா போன்ற நோய்கள் இருக்கும் பொழுது நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இன்னும் நம்ம சுனாமி போன்ற பல இயற்கை பேரிடர்கள் வருகிறோம். குளச்சல் இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் நம்ம இடங்களையும் பல காற்றுகள் எல்லாம் அடித்து பல மரங்கள் எல்லாம் நிறைந்து ரோடெல்லாம் பிளாக் ஆகிறவருக்கு அது ஒன்றும் மின்சாரம் இல்லாமல் இருக்கும், தண்ணி இருந்தாலும் ஒய்எம்சிஏ ஒரு சமூக அமைப்பாக இருப்பபடியதான் நீங்கள் கொஞ்சம் பேர் அதில் முழு மூச்சாக அதில் ஈடுபட்டு அப்படிப்பட்ட நேரங்களில் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் உதவி செய்யும் பொழுது நம்ம மத்தியிலே அதற்கு ஒரு அங்கீகாரம் பெறலாம். மட்டுமல்லாமல் கடவுளுடைய ஒரு இறக்கம் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னும் அப்போ ஒய்எம்சியில் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் இந்த இயற்கை அழிவுகளுக்காக, இயற்கை சீற்றங்களுக்காக நல்லா ஜெயிக்க வேண்டும்.
காற்று மூலமாக இருக்கிற தீ மூலம் அண்மையில் தீ நம்ம சுவிட்சர்லாந்து இப்படிப்பட்டாங்களா அமெரிக்காவில எல்லாம் நல்ல தீயை அடித்து எப்படி அந்த தீ எரித்து விட்டு இருக்கிறாருன்னே தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட சமூக அமைப்புகள் அங்கே முன்ன நின்று செய்கிறார், பணிகள் செய்கிறார்கள். ஆனால் இன்னும் இந்த அழிவுகள் இயற்கை அழிவுகள் வந்து கொண்டே தான் இருக்குது. அதுக்கு காரணம் தான் முதல்ல சொல்லிட்டேன். அதை தீர்க்கணும்னா நம்ம தேற்றவாளன் இயேசு கிறிஸ்து மூலமாக இவைகளை நாம் ஜெபித்து அவர் மூலமாக ஜெபித்து அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அப்போ தீ மூலமாக இப்பொழுது என்ன பல இடங்களில் நேற்றைக்கு மியான்மரில் பல கட்டடங்களை பார்க்கறதுக்கு என்ன எவ்வளோ கஷ்டமாக தூரமாக இருக்குது. எல்லோரும் பார்த்துருக்கீங்க. கட்டடங்கள் எல்லாம் அப்படியே கடகடன்னு கீழே விழுது. எல்லாம் 2000 ஆளுக்கிட்ட இறந்தாச்சு, பலரும் மரணம். அப்படி அப்போ நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒய்எம்சியை பொறுத்தவரை நம்ம பைபிளிக்கலாம் ஒற்றுமை என்று சொல்லக்கூடியது 1 கொரிந்தியர் 12:14 ஒரு வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு வசனத்தின் சொல்லி சொல்லலாம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாக இருக்கிறது. ஒரே சரீரமானாலும் நமக்கு அவயவங்கள் பல இருக்கிறது. ஆனால் ஒரு அவயவம் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. எல்லா அவயவம் ஒன்று சேர்ந்தால் தான் மனுஷன் ஒன்றாக இருக்கிறது. அப்போ அதுக்கு ஒன்றாக இருப்பதற்கின்ற ஒரு வசனம் தான். பல ஒய்எம்சிகளில் ஐக்கியங்கள் பல குறைஞ்சு விடுது. ஒரே அவயவங்களாக இருந்து நீங்கள் யாவரும் அதில் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் பொழுது ஒய்எம்சியை நம்முடைய மருதக்குறிச்சி ஒய்எம்சியானது மிகவும் சீராக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்போ உலகம் முழுவதும் யுத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட நம்ம காசாவுக்கும் அங்கே இஸ்ரேலுக்கும் சிரியா, பாலஸ்தீன், இன்னும் யுக்ரைன், ரஷ்யா இப்படிப்பட்ட பல தேசங்கள் முழுவதும் போர்கள். நம்மளால் எல்லாரும் ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். எல்லாரும் தேசத்துக்காக இந்த போருக்காக முக்கியமாக ஜெபிக்க வேண்டும். அது 3ஆம் உலக போருக்கு போய்விடக்கூடாது. ஒய்எம்சிகள் இணைந்து நாம் ஒய்எம்சியில் உள்ள அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் மறுகுறிச்சி ஒய்எம்சி யாவரும் இளைஞர்கள் யாவரும் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இணைந்து செயல்படும் போது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மருதக்குறிச்சி ஒய்எம்சி நம்முடைய மாவட்டத்திலே ஒரு முன்னணியில் உள்ள ஒரு ஒய்எம்சியாக வளர வேண்டும். ஒரு சாட்சி. அந்த வேலையை திருப்பிங்க செய். நீ அங்கே என்ன வேலை செய்? அங்கே கண்டாங்க, இங்கே யார் கண்டாங்க? மறுநாள் காலத்துக்கு மனோர் பிரசிடண்ட் இருக்கார். இங்கே கண்ட்ராக்ட் வேலை பதிச்சு என்ன செய்யணும்னு கேட்கி அவர் இப்படி புரியும். இன்னைக்கு இந்த 13 வருஷம் ஆச்சு நான் கண்ட்ராக்ட் வேலை எங்கே செய்யும். ஒரு இன்ஜினியரை தெரியுமா, ஒரு ஏடியை தெரியுமா, ஒரு பிஓஐ தெரியுமா, எந்த அதிகாரிகளையும் எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு எல்லா அதிகாரிகளையும் என்ன தெரிய வச்சிருக்கேன். செயலர் உரை. கேஜி பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ செய்யை பாடலும் வேதத்திலிருந்து ஃபேன்சி ட்ரெஸ் நடத்தவும் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்யை பாடலும் ஃபேன்சி ட்ரெஸ். நன்றி, வணக்கம்.